சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து சமஸ்கிருதத்துக்கு பல ஆயிரம் கோடியை ஒதுக்குறது காரணம் என்ன? அதிகப்படியா பணம் ஒதுக்குறாங்க. காரணம் என்ன? அவர்கள் தாய்மொழி இறந்து சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, உயிர்ப்பிக்க துடிக்கிறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்க தாய்மொழி அழிஞ்சிச்சு, இப்ப வந்து உயிர்ப்பிக்க துடிக்கிறாங்க. எங்க பக்கத்து நாட்டுல, இந்த நாட்டுல பல மொழி வழி தேசிய இனங்கள் இருக்குது. அவங்க வந்து அவங்க தாய்மொழியை காப்பாற்றணும், வளர்க்கணும்னு மேடைக்கு மேடை பேசினவங்க, இப்போ ஒரு நாடு ஒரு மொழிக்கு அதிக நிதியை கொடுத்து அதை வளர்க்க பாக்குது, மற்ற மொழிக்கு வந்து நிதியை கம்மி பண்ணிருக்குது. அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசுறதை விட்டு அவங்க தாய்மொழியை அவங்க வந்து உயிர்ப்பிக்க பாக்குறாங்க. அது ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு பேசுறான். இவெல்லாம் ஒரு தமிழ் தேசியவாதி, இவெல்லாம் ஒரு கட்சியை வச்சு தமிழை வளர்க்க போறான். வெக்கமா இல்லை இப்படி பேசுறதுக்கு? அசிங்கமா இல்லை? சோத்தை தானே தின்றேன் அப்படின்னு வெளியே கேட்கறாங்க. எனக்கு கோவம் வருது. அப்படிலாம் கேட்காதீங்க. இவர் முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அதை பேசுறாரு. ஒரு மொழிக்கு நிதி அதிகமா கொடுத்துட்டு தமிழ் மொழிக்கு நிதி கம்மியா கொடுத்துருக்காங்க. அதை கேட்க வக்கு இல்லை வந்து பேசுறாங்க. இதுல என்னடா இது என்ன உதாரணம்? அவங்க வந்து செத்து போன மொழியை உயிர்ப்பிக்க பாக்குறாங்க, அவங்க தாய்மொழியை. அந்த மாதிரி இவரு வந்து பண்ண போறாங்க. எப்படி பண்ணுவேன்? அவங்க தான் நிதியை கொடுக்கலையே, நான் தனியா நாடு பிரிச்சுன்னு போயிடுவியா? எங்க பேசு, நான் வந்து தமிழ்நாட்டை தனி நாடு அறிவிப்பேன், பேச்சு காட்டு. ஒரு நாடு ஒரு மொழியை திணிக்குது, அந்த மொழி செத்து போன மொழிக்கு அதிக காசு கொடுத்து ஃபண்டை கொடுத்து அதை வளர்க்க பாக்குது. உன்னோட தாய்மொழிக்கு ஃபண்டை கம்மியா கொடுத்து அழைக்க பாக்குது. அதை கேட்க துப்பு இல்லை, பக்கு இல்லை. ஒரு ஆள் கட்டி மூஞ்சில அடிச்சா கூட தொடச்சின்னு போடுன்னு வெளியே சொல்றாங்களே, அந்த வார்த்தையை நான் இது கடுமையா எதிர்க்கிறேன். நாகரிகமா பேசுங்க, மரியாதை பேசுங்க. இவர் மிகப்பெரிய தலைவர், என் உயிர், என் மாமா. வாயில பூச்சி.